பக்கத்து வீடுகள்லாம் சேர்ந்து சின்னதாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி அவருடைய மீட்டிங்க்கு போகணுன்ட்டு பக்கத்து வீடுகள்லாம் சேர்ந்து போயிருக்கிறாங்க. பக்கத்து வீடுகளில் இருக்கக்கூடிய 5 உயிர்கள் இந்த ஏமூர் ஊராட்சியிலேருந்து மறைஞ்சிருக்கிறாங்க. அப்பாப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னா, அம்மா ஏதாவது மீட்டிங் போயிருக்க மாட்டேங்கிறா அப்படின்னா, ஆம்புலன்ஸ் நிறையா போகுது, அதனால் இன்னொன்று கேளப்பா தம்பி அப்படின்னு. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. பார்த்துருந்தேன் அப்போ தரேன் காங்காட்டி 7 மணி ஆகிப்போச்சு. இந்த 2 பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு தெரியல. பசங்களுக்காக நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதுக்காக தாங்க இந்த உயிரை வச்சுக்கிறேன். இந்த உயிரை வந்து என் பசங்களுக்காக வச்சுக்கிறேன். கையில் நல்லா இருக்கணும் நான் வச்சுக்கிறேன். இன்னைக்கு சாவு வயசாங்க. இந்த நேரத்தில் நீ அனாதை விட்டுட்டு போறது. நாம் இப்போ இருக்கிறது கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏமூருங்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமம் தான் இன்னைக்கு கரூர்லேயே இருக்கிறதுலே அதிக சோகத்தை சந்தித்த கிராமம். நம்ம இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல முடியும்னு தெரியல. ஆறுதலாக நிற்கணும்னு நினச்சோம். இந்த பகுதிக்கு வந்து அவங்களுக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறோம். இந்த மக்களோட கண்ணீர் கதைகளை நீங்களும் கேளுங்க. அம்மா பேசுதுப்பா அப்படின்னு கொடுத்தேன். மீட்டிங் போகிறேன் கூப்பிட்றாங்க போட்டா வேணாங்க. என்னமோ பண்ணுங்க, நான் எவ்வளோ வேலை பார்க்கட்டேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கட்டேன், நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபோனை வச்சுதான். சாயங்காலம் வந்து பார்த்தா வீட்டில் ஆள் இல்லை, வீட்டுக்கு போயிட்டேன். சரி, என்ன வேலை பார்க்குறீங்க? கூலி வேலை போகிறேன். வேலைக்கு போயிட்டு வந்து மாமனார் மாமியாக தான் இருந்தாங்க. கேட்டால் மீட்டிங் போயிட்டாங்க. சரிட்டு ஒரு வேலை பார்க்க ஒரு பக்கம் ஒருத்தர் கூப்பிட்டாங்க. போயிட்டேன். அங்கே போயிட்டு இருந்து என் பெரிய ஃபோன் பண்ணேன். அப்பாப்பா அம்மா எங்கப்பா அப்படின்னா, அம்மா ஏதாவது மீட்டிங் போயிருக்க மாட்டேங்கிறா அப்படின்னா, ஆம்புலன்ஸ் நிறையா போகுது, அதனால் இன்னொன்று கேளப்பா தம்பி அப்படின்னு. அப்புறம் சின்னவங்க கூட போனேன். ஃபோன் பண்ணி எத்தனை பசங்க? 2 பேர். சின்னவனுக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். அம்மா உள்ளதாப்பா மீட்டிங் இருக்குது, நான் வெளியே இருக்கிறப்ப. சரி அம்மாட்ட போய் ஃபோன் கொடுத்தேன். நான் போயிட்டு கூப்பிட்டேன். அப்புறம் கூப்பிட்டேன், எங்கேப்பா அங்கே இருக்கு, நாங்கள் வெளியே அங்கிட்டு இருக்க அங்கே காணாப்பா அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு இந்த பக்கத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டுருந்தாங்க. மீட்டிங்கில் இல்லை இங்கே வந்த பப்பா வீட்டுக்கு வந்த பப்பா சாவல் வந்துச்சு. இந்த மாதிரி என்ன ஊருக்கு 4 பேர் கிளம்புனாங்க. சரி நம்மளும் கூட போகலான்ட்டு கிளம்பி போனேன். பெரிய சரி போய் பார்த்தேன். போலீஸ் மேடம் ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி சந்திரா இது இறந்துட்டாங்க. அது மாதிரி உங்கள் மனைவி பேர் சந்திரா. இந்த ரூம் வடக்க அந்த இதில் இருக்காங்க, வந்துருந்தாங்க. சரின்னு போயிட்டேன். அப்படியே அனாதிபுர மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. பார்த்துருந்தேன். அப்போ தரேன் காங்காட்டி 7 மணி ஆகிப்போச்சு. கொடுத்தாங்க. வந்துட்டேன். இந்த 2 பிள்ளைங்க என்ன பண்ணுன்னு தெரியல. வயசாகுது? வயசு 39 இருக்கு, 39 இருக்கு. அவங்க ஆசைப்பட்டு தான் போனாங்களா மீட்டிங் போகணுன்ட்டு, இல்லை உங்கள் பசங்க கூட்டிகிட்டு போனாங்களா? அதில் பக்கத்து வீட்டில் ஒரு அடித்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்தம்மா போயிடுச்சு. அந்தம்மா போய் அப்படி தான் அந்தம்மா எங்கேயும் வேலைக்கு போவார். வீட்டில் ஓட்டுக்காரனது ஆக்கி போட்டு சோறு ஆக்கி போட்டு வீட்டில் தான் இருந்துச்சு. அவர் வேலைக்கு விட மாட்டார். அப்படி போட்டு ஆட்டில் வச்சுருந்தார். நானும் அப்படி தான் அதிகமாக வேலைக்கு விட மாட்டேன். எந்த பிள்ளைங்களுக்கு சோறாக்கி தரியா, துணி துவைச்சி தரியா, அதோடு இருக்குது. நாங்கள் கூட வேலைக்கு போய் வந்து தர்றேன் அப்படி தான் வச்சுருந்தேன். இப்படி கொண்டு வந்து என்னை கொண்டு போய் சேர்த்துட்டா. கடைசியாக என்ன பேசுனாங்க ஃபோனில்? ஃபோன் மாதிரி சின்ன பையன் போய் கொடுத்தாரா ஃபோனு? இல்லை அங்கே போய் கொடுக்கல. கருள் போய் கொடுக்கல. கருள் ஆளை பார்க்க முடியுன்ட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். சரி பெரிய சின்ன வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். போய் கும்பலுக்குள்ளே ஆளை காணோம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பேர் பெரியவன் தான் போய் ஜிஹெச்சில் போய் பார்த்துருக்கிறேன். ஜிஹெச் வண்டி போக முடியும், அம்மா காணாங்க முடியும், ஜிஹெச் போய் தொலை வைக்கிறேன். தொலை முடியும். எங்கள் செல்லில் வந்து இருக்குது. செல்லில் வர முடியும்.
அம்மா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு தான் அப்புறம் நானே ப்ரிப்பேர் போனோன்னா அப்பா இது மாதிரி இருந்தேன். அப்புறம் தான் நாங்கள் 2 பேர் நானும் பெரியவனுக்கு கலந்தது, பெரியாசி பெரிய கலந்துட்டேன். பசங்களுக்குலாம் வயசு என்ன ஆகுது? பெரியவனுக்கு வந்து 19, சின்னவனுக்கு 14. இந்த அடுத்த மாதம் ஆனால் 15 சின்னவனுக்கு. ஆடி முடிஞ்சோன்னா பெரியவனுக்கு 20 ஆகுது. மதியானமே போயிட்டாங்களா நேற்று? எல்லாரும் போனாங்க தெரியல. நான் வேலைக்கு போயிட்டேன், என்ன கிளம்புனாங்க தெரியல. சாயங்காலம் வந்து பார்த்தா ஆள் இல்லை, வீட்டில் ஆள் இல்லை. அப்புறம் எதுவும் கேட்காத இப்படி ஆகி போச்சு. பணம் கொடுத்து கூப்பிட்டுங்க கூட போக மாட்டேன்ட்டு 2 கட்சி கூட கரெக்டாக கூப்பிட்டாங்க போகல. இது விஜய் சரி படத்தில் நடிச்சதுனால பார்க்கலாம், 60ல் தொலைச்சாலே என்ன பண்ண, கிளம்பி போயிட்டாலே ஒரு இதாக போயிட்டாலே. விஜய்னா பிடிக்குமா உங்களுக்கு? அவளுக்கு என்னன்னு தெரியல சார், கிளம்பிட்டான். பிடிக்குமோ பிடிக்கல, மொத்தத்துக்கு நடிகர் பார்க்கலான்னு 60லலாம் இறங்கிட்டார். இல்லை பிடிக்குன்னு போனாலும் பிடிக்கலன்னு போனாலும் போயிட்டான். பசங்க என்ன பண்ணுறாங்க இப்போ? பசங்க வீட்டில் இருக்காங்க, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், சின்ன வீட்டில் இருக்கேன். நைட்டு சிஎம் பார்த்தாரா? அந்த அங்கே வந்து பாட்டு வந்தார். என்ன சொன்னார்? நாங்கள் பார்க்கலாம், உள்ளே போயிட்டு வந்தா அப்படி நாங்கள் பார்க்கல. செல்லு பார்த்தது உள்ளே போயிட்டு வந்தது, நாங்கள் பார்க்கல, உள்ளே போகல. மனைவி ஃபோட்டோ காமிக்கலாங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சந்திரா. உங்கள் பேர்? செல்வராஜ். எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. இன்னைக்கு சாவு வயசாங்க, இந்த நேரத்தில் நீ அனாதை விட்டுட்டு போறது என்ன பண்ணுங்க, போறீங்களே என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், ஏன் ஃபோன் பண்ணி இது பண்றீங்க அப்படின்னு நான் ஏதாத்தமாக இருந்துட்டேன். நான் இப்போ அப்படி சரி போயிருக்க மாட்டான்னு இருந்தேன். பசங்களுக்கு நீங்கள் தான் தைரியம் சொல்லணும், நீங்கள் உடையாமல் இருங்க, அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும். நீங்கள் உடனீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பொருள் பொட்ட பிள்ளையா எவ்வளோ கஞ்சி காய்ச்சி கொடுக்கும், எனக்கு யாரு காய்ச்சி கொடுக்கும். இப்படி வேற என்ன ஆறுதல் சொல்லுன்னு தெரியல. பசங்களுக்காக நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதுக்காக தாங்க இந்த உயிரை வச்சுக்கிறேன், இந்த உயிரை வந்து என் பசங்களுக்காக வச்சுக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும்னு நான் வச்சுக்கிறேன். இப்படி சொன்னீங்க மாதிரி நான் விடாம மருந்து காட்ட விடாம நான் பாடு வட்டேன், கரைச்சி ஏத்துறேன். எனக்கு இப்படி வந்து பண்ணி பிடிச்சி என்ன சொல்றதுன்னு தெரியல. தைரியமா இருக்கு.